அனைவருக்கும் வணக்கம். நமோ கணபதியே நமோ கணபதியே நமோ பிரமபதியே நமஸ்தே ஸ்தலம்பத்ராய ஏகதந்தாய விக்னம் நாசினி சிவசுதாய ஸ்ரீ வரதம் மூர்த்தையே நமோ நம. மகாகணபதியுடைய அனுகிரகத்தால் பாலத்திருமதி திருவரால் முருகப்பெருமான் ஆசை கொண்டு சங்கடகட சதுர்த்தி விரதத்துக்குண்டான பலன். பரவ வருஷம் வைகாசி மாதம் 21ஆம் தேதி 4/6/2026 வியாழக்கிழமை தேய்பிறை சதுர்த்தி இரவு 9:44 வரை. அதன் பின்பு பஞ்சமி திதி. உத்திராட நட்சத்திரம் நள்ளிரவு 2:09 வரை. அதன் பின்பு திருவோண நட்சத்திரம். சுப்ரம் நாமயோகம் காலை 9 மணி வரை. அதன் பின்பு பிரம்மம் நாமயோகம். பவகரணம் காலை 10:28 வரை. அதன் பின்பு ஆளவ கரணம். இந்த நாள் முழுவதும் சித்த யோகம். இந்த சங்கடகட சதுர்த்தி தேய்பிறை சதுர்த்தினாலே மாலை பொழுது விநாயகர் பெருமானை தரிசனம் செய்யக்கூடிய காலம். நம்ம எத்தனை விதமான சங்கடங்கள் அத்தனையும் நம்மளுக்கு அனுகிரகம் செய்து அந்த சங்கடத்திலிருந்து நிவர்த்தி செய்யக்கூடிய தெய்வம் யாருன்னா விநாயகர் பெருமான். அதனால்தான் வழி பிள்ளையார் அப்படின்னு பேர். நம்ம என்ன நினைச்சு போறோமோ, எதை நோக்கி போறோமோ அதுக்கு சார்ந்த அந்த இறைவன் நம்மளுக்கு துணை புரியக்கூடிய காலம். ஆனால் முந்தி விநாயகர், அரசமர விநாயகர், ஆலமர விநாயகர், ஆலய விநாயகர், மடப்பள்ளி விநாயகர், இல்லற விநாயகர், வாசற்படி விநாயகர் என்று பல வகையில் அவர் போற்றி புகழ்ந்து நம்ம பாடிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு வீட்டு முன்னாடி வாசல் ஒரு பிள்ளையர் வச்சா வாசல் பிள்ளையர். அப்போ அவ்வளோ அனுகிரக தெய்வம். எங்கே நீங்க போவாத, நான் பக்கத்திலே இருக்கிறேன் அப்படி சொல்ல. அது வியாழக்கிழமை வருது சங்கடகட சதுர்த்தி. குருவுடைய அனுகிரகம் சேர்த்து கிடைக்கும். குரு பகவானுடைய அனுகிரகம் நம்மளுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். நம்மளுக்கு நிறைய சாபங்கள் இருக்குது, வாழ்க்கையில முன்னேற்றமே அடையல. இந்த வியாழக்கிழமை வரக்கூடிய காலத்தில் விநாயகர் பெருமானை அருகம்புல்லு தேங்காய் மாலை சாத்தி அர்ச்சனை செய்து வரும்போது வாக்குவன்மை உண்டாகும். நல்லா படிப்பாங்க. சரஸ்வதி கடாசம் சேர்த்து கிடைச்சிடும். அதுவும் குருவுடைய அனுகிரகம் கிடைக்கும் போது இயற்கையாகவே சரஸ்வதியுடைய தெய்வீகம் சேர்த்து அனுகிரகம் பெறும். குரு பகவானுடைய அதிபதி யாருன்னா பிரம்மா தேவர். ஆகவே பிரம்மாவுடைய பத்தினியான சரஸ்வதியுடைய அனுகிரகம் சேர்த்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனால இந்த தினம் விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது முக்கியமாக வாக்குவன்மை, வாக்கு சித்தி கிடைக்கும். சரஸ்வதி கடாசம் கிடைக்கும். நல்ல அறிவு உண்டாகும். அதே போல் செல்வம் உண்டாகும். பல வகையெல்லாம் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி அல்ல குறையாத அளவுக்கு செல்வங்கள் கிடைக்கும். வழிபாடு செய்து பாருங்க. ஒவ்வொரு சங்கடகட சதுர்த்திக்கு ஒவ்வொரு விதமான அனுகிரகத்தோடு அவர் காட்சி தருவார். ஆக சங்கடங்கள் எல்லாம் நிவர்த்தி மட்டும் செய்கிறாரா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. நம்ம வழித்துணையாகவும் சேர்த்து வர்றார், புத்தியாகவும் இருந்து வருகிறார். நம்மளுக்கு என்ன தடை, வயதுக்கேற்றபடி நடக்கும். ஒரு இளம் குழந்தைகளாக இருந்தால் நல்ல கல்வி ஞானம் கொடுக்கும் வழிபாடு செய்யும்போது. நடுத்தர வயது வந்தால் திருமணத்துக்கு உண்டான யோகத்தை சேர்த்து கொடுக்கிறார் இந்த விநாயகர் பெருமான். அதே போல் நல்ல உத்தியோகமும் சேர்த்து அமைத்து கொடுக்கிறார் இந்த விநாயகர் வழிபாடு. நான் சின்ன வயசுலேருந்து விநாயகர் தான் எனக்கு அனைத்தும். சில பேர் கையில ஒரு சின்ன பிள்ளையார் வச்சிருப்பாங்க, பேன் எடுத்தாலும் அதுல ஒரு பிள்ளையார் வச்சிருப்பாங்க, ஜாமெட்ரி பாக்ஸ் எடுத்தா அதுல ஒரு பிள்ளையார் வச்சிருப்பாங்க, நோட்டு வாங்கினாலும் அதில் பிள்ளையார் படம் பார்த்து தான் வாங்குவாங்க. அப்படிலாம் நம்மளுக்கு அனுகிரக தெய்வமாக நம்ம கை முன்னாடியே நிற்பார். ஒரு பேன் அல்லது என் கூடவே இன்னும் நீ எழுதுற, ஊன்றுகோலாக இருந்து நீ எழுதுறன்னு சொல்லி அந்த எழுத்து முனையாகவே இருந்து அவர் அனுகிரகம் செய்யக்கூடிய தெய்வம். அதனால விநாயகர் பெருமானை அனைத்து வகையில நம்ம முன்னோடியாக திகழ்ந்து தொழில் வளர்ச்சி உண்டாகும். அதனால குருவுடைய ஆசீர்வாதத்தோடு நம்ம செய்யும்போது கல்வி ஞானம் கிடைக்கிறதா, அது மட்டுமல்ல, நம்ம தொழில் நல்லா நடக்கணும். வெறும் அறிவு வச்சு என்ன பண்றது, அது ஆற்றலாக்கணுமே. அறிவை ஆற்றல் ஆக்கணும். அந்த ஆற்றல் தான் தொழில். நம்ம என்ன பிஸ்னஸ் செய்கிறோம், எங்கே வேலை செய்கிறோம், அது முன்னோடியாக திகழணும். ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோன்னா அதில் ஒரு அங்கீகாரம் நம்மளுக்கு கிடைக்கணும். சூப்பர் மேனேஜரா,
கிடைக்கணும். அதுதான் பதவி உயர்வு. பதவி கிடைக்கணும். ஒரு அரசாங்கத்தில் போனால் ஒரு நல்ல ஒரு பதவியில் போய் உட்காரணும். ஒரு போலீஸ் துறையில் போனால் ஒரு நல்ல பதவியில் வரணும். அப்படிலாம் நம்மளுக்கு ஒரு ஆசை. அத்தனை இந்த விநாயகர் பெருமான் கொடுப்பார். அதனால் வழிபாடு தவறாமல் செய்து பாருங்க. அதனால் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வியாபாரம் நடக்கும், தொழில் வளர்ச்சி உண்டாகும். நீங்கள் விநாயகர் பூஜை செய்து வர 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 வீட்டிலேயே தினசரி சில பேர் விநாயகர் பூஜை செய்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்க, எந்த விதமான அபரிவிதமான வளர்ச்சி. சிறு தெய்வமாக இருந்தாலும் வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும். நிறைய கம்பெனி வச்சுட்டான், ஒரு கம்பெனி தான் வச்சான், ஒரு சின்ன கடை தான் வச்சான், பெரிய ஷாப் வச்சுட்டார். இந்த தெய்வம் துணை கோடி கோடி அள்ளி கொடுக்குது, குபேர சம்பத்து சேர்த்து கொடுக்குது. நல்ல கிடைக்கும் சொல்ல மாதிரி செல்வத்தை வாரி வாரி கொடுத்துட்டே இருப்பார். என்னைக்கு அவர் தவறு செய்யாத வரைக்கும் தான். தவறு செய்த அத்தனை கிரகங்கள் பறித்து கொள்ளும். அவை விநாயக பெருமானுக்கிட்ட கிரகங்களே பக்கத்துல வராது. நவகிரகங்களை கட்டுப்படும். அதாவது நவகிரக பிள்ளையார்னு நிறைய இடத்துல கூட விற்குது. அதே மாதிரி எருக்கம் குச்சி அதிலே பிள்ளையார் செதுக்கி எருக்கம் பிள்ளையாராக நம்ம இருந்து வழிபாடு செய்து வரோம். அப்போ அத்தனை வகையில நம்மளுக்கு அனுகிரக தெய்வமா இருக்கு. அதனால விநாயகர் பெருமானுக்கு காலையிலிருந்து மாலை வரைக்கும் விரதம் இருந்து நாள் முழுவதும் விநாயகர் பெருமானுடைய ஏதேனும் ஒரு பாட்டு பாடி அல்லது ஒரு மூல மந்திரமா ஜபம் செய்து வர 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 நல்ல ஒரு தருணம் கிடைக்கும். உங்களால் முடியாத பட்சத்தில் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதத்தை தொடங்கலாம். விநாயகருடைய அகவல் பாடலாம். ஔவையார் பாடிய அந்த விநாயகர் பெருமானுடைய கீர்த்தனைகள் அனைத்தும் துதிப்பாடி வரும்போது உங்களுக்கு அனைத்து விதமான செல்வம் சேரும். அதனால் அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை அன்றைய தினம் சென்று மனதார வேண்டி பூஜை செய்து வரும்போது பல விதத்தில் நம்மளுக்கு நன்மை நடக்கும். ரொம்ப தூரம் நம்ம போக முடியாது. பிரசித்தி பெற்ற ஆலயம் அங்கே போய் தேடி நம்ம போக கஷ்டம். ஒரு சிறு ஆலயமாக இருந்தாலும் அங்கே நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் கலந்து கொண்டு உங்களால் என்ன படையல் வைத்து கும்பிட முடியுமா செய்யலாம். உங்களால் பிரசாதம் செய்ய முடியலைனாலும் ஒரு அவல் கடையிலையாவது வைத்து நீங்கள் வழிபாடு செய்துட்டு வரலாம். ஒரு 20 ரூபாக்குள்ளே முடிஞ்சிடும் உங்களுக்கு. 60 ரூபா 10 ரூபாய்க்கு அவல், கொஞ்சம் வெல்லம், பச்சைக்கடலை எல்லாம் கலந்து அந்த சாமிக்கு படைக்கும் போது அதுக்கு உண்டான பலன் அவர் கொடுக்காமல் இருக்க மாட்டார். கொழுக்கட்டை தான் செய்யணும், சுண்டல் தான் செஞ்சு வழிபாடு செய்யணும், சக்கரை பொங்கல் தான் செஞ்சு வழிபாடு செய்யணும். அத்தனை நீங்கள் அவகாசம் பிறந்தால் செய்யலாம். நான் ஒரு ஆண் மகனாக இருக்கிறேன், எனக்கு என்ன பிரசாதம் செய்ய முடியாது, அதனால் இந்த மாதிரி செய்யுங்க. அல்ல ஒரு 1/4 கிலோ அல்ல ஒரு 1/2 கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு போங்க. லட்டு நெய்வேத்தியம் பண்ணுங்க. லட்டுனா ரொம்ப பிடிக்கும் விநாயகர் பெருமானுக்கு. லட்டு நெய்வேத்தியம் செய்யுங்க. எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுங்க. 1 கிலோ லட்டு வாங்குங்க. லட்டு வாங்கி எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கும்போது அது ஒரு இறைவன் ஏற்றுக்குவார். அதனால் உங்களால் எளிமையாக என்ன வீட்டில் செய்யணும், கடையில் வாங்கி செஞ்சா தப்பா, அதெல்லாம் கிடையாது. எல்லாம் மனுஷால் தானே செய்கிறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது எங்கே இருந்து வந்தாலும் இறைவன் முன்னாடி போய் வைத்தாலே அது பிரசாதமாக ஆகிடும். அதனால் அது எல்லாமே ஒரே பேர் தான். எத்தனை வகையான படையல் வைத்தாலும் அதுக்கு ஒரே பேர் தான், அது பிரசாதம் அப்படின்னு. நம்ம தான் பிரித்து பார்க்குற சுண்டல், சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், புளி சாதம், தயிர் சாதம் எல்லாம் பிரித்து நம்ம தான் பார்க்கலாம். ஆனால் இறைவன் முன்னாடி வச்சா எல்லாமே ஒன்று, ஒரே ஒரு பேர் தான், ஒரே ஒரு நாமம், பிரசாதம்ங்கிறது தான். அதனால் எத்தனை நம்ம முறையாக வழிபாடு செய்து இன்றைய தினம் வியாழக்கிழமை குரு பகவானுடைய அனுகிரகத்தோடு உங்களுக்கு வாழ்வாங்க வாழக்கூடிய தன்மை அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அல்ல கொடுப்பார். சரஸ்வதி கடாசம் சேர்த்து கொடுப்பார். பிரம்மாவுடைய அனுகிரகம் சேர்த்து கிடைக்கும். தெய்வத்தை நம்பினால் எப்பவுமே கைவிட மாட்டாங்க. அதனால் இறைவனை யார் நம்புறாங்களோ அவர் என்னைக்கும் நம்மளுக்கு
தடை இல்லாமல் நம்மளுக்கு வழித்துணையாகவே இருந்து அனுகிரகம் செய்து கொண்டே இருப்பான்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.